ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்மளோட அண்ணா சீரியலுக்கான ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரோமோ வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து வேறு லெவலாக இருக்குதுன்னே சொல்லலாம். வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட அண்ணா சீரியலில் வந்து நம்மளோட வீரா என்ன பண்ணுறாங்க, ட்ராயிங் வரைஞ்சி அந்த திருடனை வந்து எப்படியாச்சும் வந்து பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் அடித்து பார்த்திங்கன்னா ஊர் ஃபுல்லாக வந்து ஒட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த கீழே வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த போஸ்ட்டை யார் ஓட்டுனது அந்த விவரம்லாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஊர் மக்கள் எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சு போயிடுது. என்ன இது உயிரோடு இருக்கிற ஆளை வந்து செத்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபுக்கு வந்து தெரிய வருது. நம்மளோட வீரா என்ன பண்ணுறாங்க, ஒரு நிமிஷம் வந்து பயந்துட்டு இருக்காங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்மளோட முத்துப்பாண்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம், எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சி ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஊர் முழுக்க வந்து நம்ம வீரா வரைஞ்சி கொடுத்த பார்த்த ட்ராயிங்கை வந்து அவங்க தான் வந்து செயினை திருட்டாங்கன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி வந்து அவங்க மேலே பழி சுமத்தி வந்து என்னோட இன்ஸ்பெக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படியாச்சும் வந்து அவனை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து பார்த்துக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போட்டு வந்து படுத்துட்டு இருப்பாங்க அந்த திருட வந்து. அப்போ வந்து ஊர் பூரா போஸ்டர் ஒருத்தனை எப்படியாவது வந்து அவன் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இடம் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க வந்து அந்த ஊர் சைடில் ஃபுல்லாக வந்து போஸ்டர்லாம் வந்து ஒட்டுறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஒய்ஃப்க்கு வந்து தெரிய வருது. அவங்க ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஹீரோ வந்து எடுத்து காலை வந்து அட்டன் பண்ணி வந்து பேசுகிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து கூட வந்து நம்ம முத்துப்பாண்டியும் வந்து இருக்கிறாங்க. அப்போ வந்து பேசுங்க பேசுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எந்த வீடு எந்த தெரு அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் என் புருஷன் வந்து செத்துட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு யார் சொன்னது, எதுக்கு நீங்கள் தப்பாக இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போஸ்டர் ஓட்டுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து திட்டுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட விவரம்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. உங்கள் பேர் என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த தெருவில் தானே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்க இடத்த வந்து உளறிடுறாங்க அவங்ககிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு வந்து அடித்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட முத்துப்பாண்டி நம்ம ஹீரோ அவரும் வந்து சேர்ந்து 2 பேரும் வந்து போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து நிறுவுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மளோட வீரா வந்து பார்த்திங்கன்னா வெளியே விட்டுட்டு அந்த அக்யூஸ்டை வந்து பார்த்திங்கன்னா அதாச்சும் அந்த செயினை வந்து திருடினவரை பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வச்சிடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட இன்ஸ்பெக்டர் வந்து பார்க்குறாங்க. பார்த்ததும் வந்து ஷாக் ஆகுறாங்க, எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமேட்டு வந்து பாருங்கள் இப்போ தெரியுதா அவங்களுக்கு யார் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, குற்றவாளியை நிரூபிச்சாச்சு அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோ அப்புறம் வந்து நம்மளோட முத்துப்பாண்டியை வந்து சொல்லிடுறாங்க, நிரூபிச்சிடுறாங்க. இந்த மாதிரி வந்து தப்பு வந்து இவன் தான் வந்து செயினை வந்து திருடியிருக்கான், வந்து இந்த பொண்ணு வந்து கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து வீரா வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிடுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கில் வந்து ஜாயின் பண்ண சொல்லி நம்ம இன்ஸ்பெக்டரே வந்து அடுத்த நாள் வந்து ஜாயின் பண்ணிக்கோ, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து முழு மனசோட சொல்லலை, அறகுறையாக அதாச்சும் வந்து பிடிக்காத மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. போஸ்டிங்கில் ஜாயின் பண்ணால் கூட நம்மளோட வீரா வந்து என்ன பாடுபடுத்துவாங்க அப்படின்றது வந்து தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வீரா வந்து மாதம் வந்து போலீஸ் ட்ரெஸ் வந்து போட்டு குற்றத்தை வந்து நிரூபிச்சிடுறாங்க. ஸோ இப்போ வந்து வீரா தப்பு பண்ணல அப்படின்றது வந்து தெரிஞ்சு போச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி சீரியல் அப்டேட் அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.